Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம். சோ ரெண்டு அப்டேட்டுமே வந்து பார்த்தா உங்களுடைய சேனல் டெவலப்மென்ட்க்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் கம்யூனிட்டி டாப்ல வந்திருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்தா நார்மலா நம்ம போஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படினு சொல்லலாம். சோ இந்த ஒரு அப்டேட் இப்போதைக்கு வந்து Androidல மட்டும் வந்து பார்த்தா அதாவது Android யூசர்ஸ்க்கு மட்டும் அதுவும் வந்து பார்த்தா எல்லாருக்கும் அவைலபிள் ஆகல ஓரளவுக்கு வந்து பார்த்தா அவைலபிள் ஆயிருக்கு. அது என்ன ஃபீச்சர் அப்படினு கேட்டிங்கனா குவிஸ் வந்து பார்த்தா நம்ம வந்து கேக்குற விதமா வந்து பார்த்தா அப்டேட் வந்து கொண்டு வராங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் வந்து பார்த்தா லிமிட்டட் செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லையும் குறிப்பிட்டு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே சமயம் அதை பார்க்குறது அப்படிங்கிறது அதாவது அந்த குவிஸ் வந்து பண்ணியிருக்கும் போது அதை பார்க்குறதுங்கிறது நம்ம வந்து வேறு டிவைஸ்லையோ இல்லை ஐஓஎஸ்லையோ கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஸ் அ கிரியேட்டராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குயிக்காக எல்லாருக்கும் அவைலபிள் ஆகும், எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து உண்மையிலே நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் போல் ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது, ஸோ இமேஜ் போல் மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எஜுகேஷன் சேனல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டா இல்லை நம்மளே எந்த ஒரு சேனலாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின் வந்து கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி போட்டால் அதில் பர்டிகுலராக நம்ம பண்ணுற ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு இந்த குவிஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ரைட்டாக சொல்லியிருக்கோமா தப்பாக சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறது அதன் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிலங்க. ஏன்னா அதற்கான இமேஜஸ் கூட நமக்கு இன்னும் கிடைக்கல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னா அப்டேட் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கூகுள் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரௌஸ் ஃபீச்சர்லையோ சர்ச்சிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் ஷோ பண்ணும் இல்லையா? யூடியூப் மெயின் ஆப்லலாம் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் வந்து அந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, பட் இப்போ வந்து அவங்களுக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே பெருசாக சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சர்ச்சிங்லேயும் கூட நம்ம போனோம்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்வர்ட்ஸில் ப்ரொமோட் பண்ணும்போது இந்த வாட்சவர்ஸ் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதற்கான வாட்சவர்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்து ஆட் ஆகாது. அதாவது யூடியூப் மானிட்டரைசேஷனுக்கான அந்த மானிட்டரைசேஷன் பேஜில் வாட்சவர்ஸ் வந்து ஆட் ஆகாது. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. ஸோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுற விதமாக அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரீச் பண்ணி மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு அப்டேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்வர்ட்ஸில் நம்ம இப்படி ப்ரொமோட் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லாம் வர்ற மாதிரி தனியாக எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ உங்களில் யாராவது கூகுள் ஆட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பட் ஹெல்ப்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஜஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது வீடியோ மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சேனல்லையே ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு அப்டேட் வந்துருந்தது. வீடியோ மேஜராக இதுக்கு அதங்கே மேக் பண்ணேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆஃபர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் மெம்பர்ஷிப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறக்காம மெம்பராக ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பார்த்துக்கிறதுக்கு நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.